அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நமது வாழ்வை நாம் விரும்பக்கூடிய வகையில் மாற்றித் தரக்கூடிய ஒரு எளிய ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம். இது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு அற்புதமான திக்ரு அப்படின்னே சொல்லலாம். இந்த திக்ரை ஓதுறதுக்கு பல சிறப்புகள் இருக்குது. ஆனால் இந்த திக்ரை நம்ம இந்த தருணத்தில் ஓதுறது அப்படிங்கிறது இன்னும் மிகுந்த சிறப்பாக அமையும். இந்த ஒரு திக்ரு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு அதிகமான பரக்கத்தை கொடுத்துட்ருக்கு. நான் விரும்பக்கூடிய அத்தனை துவாக்களும் எனக்கு கபூல் ஆகுது. இன்னும் என்னுடைய வாழ்க்கையை எனக்கு அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சுக்கிட்டே வர்றான். இதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாக மாறணும், நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒழு செய்த பிறகு நான் சொல்லித்தரக்கூடிய இந்த 2 திக்ருகளை நீங்கள் 3 முறை நீங்கள் ஓதிக்கிட்டாலே போதுமானது. ஏராளமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சொர்க்கமும் உங்களுக்கு கிடைக்கும். இரு உலக வாழ்வும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும். நீங்கள் நினச்சி பார்க்காத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்துவான். முதல் திக்ரு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த துவாவை ஒழு செய்து முடித்த உடனே ஓதக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் தாலா சொர்க்கத்தின் 8 வாசல்களையும் திறந்து வைக்கிறான். நம்ம விரும்பிய வாசல் வழியாக நம்ம சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும். இந்த துவாவை ஒவ்வொரு முறை ஒழு செய்யும் போதும் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சுன்னத்தான ஒரு விஷயமா இருக்குது. நமது நபி அவர்கள் கட்டாயம் இதை ஓதுங்க அப்படின்னு நமக்கு வலியுறுத்தப்பட்ட அற்புதமான திக்ரு. எனவே இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் 3 முறை நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது நாம் ஓத வேண்டிய சிறப்பான திக்ர், நமது வாழ்வை மாற்றித்தரக்கூடிய ஒரு திக்ர் அப்படின்னா நமது ரசூலுல்லாஹ் தங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவில் ஓதிய ஒரு திக்ர் அப்படின்னா அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தோ வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தோ வகீனா அதாபன்னார். இந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் 3 முறை நீங்கள் ஓதிக்கோங்க. இந்த ஒரு திக்ரை நம்ம எந்த நிலையில் நம்ம ஓதனாலுமே நம்முடைய வாழ்க்கை நமக்கு சிறப்பாக மாறும். ஏன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகள் இது. யா அல்லாஹ்வே எங்களுக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் எங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையாக மாற்றிக்கொடு, இன்னும் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாத்தியா அல்லாஹ் அப்படின்னு கேட்கக்கூடிய அற்புதமான ஒரு திக்ரு. இந்த ஒரு திக்ருமே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திக்ர் எனக்கு ரொம்பவும் பிடிக்குங்க. நான் இந்த திக்ரை எப்போ ஓத ஆரம்பித்தனோ, இதன் மீது நம்பிக்கை வச்சு இந்த வார்த்தைகளை உணர்ந்து ஓத ஆரம்பித்தனோ அல்ஹம்துலில்லாஹ். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நீங்களும் தொழுகைக்கு பிறகு நீங்கள் 3 முறை ஓதுங்க. ஒழு செய்த உடனே 3 முறை ஓதுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ இந்த திக்ரை அதிக அளவில் எண்ணிக்கை இல்லாமல் ஓதி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை இரு உலகிலுமே அல்லாஹ் சிறப்பாக வச்சுருவான். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதை விட சிறந்ததாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு மாறும். இதை நீங்கள் எப்போ ஓத ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் உணர்வீங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, அதுக்கு காரணம் இந்த திக்ரு தான் அப்படின்னு. எனவே இன்ஷா அல்லாஹ் ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான். ஒழு செய்து முடித்த உடனே யாருக்கிட்டையும் பேசாமல் இந்த 2 திக்ருகளை 3 முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய முகத்தை அதற்கு பிறகு நீங்கள் துடைத்து கொள்ளுங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம ஒழு செய்துட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு நம்முடைய முகத்தில் வழியக்கூடிய அந்த தண்ணீரானது நம்முடைய பாவங்களுக்கு அது சமமாக இருக்குமா. நம்முடைய பாவங்கள் தான் அந்த தண்ணீர் போல வெளியேறுமா. அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை வெளியேற்றுறானா, மன்னிக்கிறானா. இதுவும் நிறைய ஹதீஸ்களில் காணப்பட்டது. எந்த அளவு ஒவ்வொரு தருணத்திலுமே அல்லாஹ் நம்மளை கவனிக்கிறான் அப்படிங்கிறத இது போன்ற ஹதீஸ்களின் மூலம் நம்ம உணர்ந்து கொள்ளணும். இன்னும் ஒவ்வொரு தருணத்தையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். ஒவ்வொரு தருணத்திலும் நம்ம இவ்வுலகத்திலையும் சிறப்பாக வாழணும், மறுமையிலும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நாமளே செய்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு வழி. எனவே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒழு செய்துட்டு இந்த 2 திக்ரையும் நீங்கள் ஓதுங்க. நல்ல விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் கேட்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவான். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வாரி வழங்குவான். ஏன்னா இவ்வுலகத்தில் எனக்கு நன்மையை கொடுன்னு கேட்கக்கூடிய அந்த ஒரே வார்த்தையில் எல்லா சிறப்புகளுமே ஒளிஞ்சிருக்கு.
பரக்கத்து, ஆரோக்கியம், இன்னும் உங்களுடைய மகிழ்ச்சி, இன்னும் நிம்மதி எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களுமே அதில் உள்ளடங்கி இருக்குது. எனவே இந்த ஒரு திக்ரை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. எல்லா நேரத்துலையுமே நீங்கள் ஓதுங்க. ஒழுவிற்கு பிறகு கண்டிப்பாக ஓதுங்க. ஏன்னா நமக்காக பாவங்கள் மன்னிக்கப்படுது, இன்னும் நமக்காக சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து வைக்கப்படுது. அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய இந்த ஒரு துவாவானது இரு உலகத்திற்குமே சிறப்பை நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா சொர்க்கத்திலையும் நாம் விரும்பக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். இவ்வுலகத்திலையும் நாம் விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். இன்ஷா அல்லாஹ் இதை ஓத தொடங்குங்க. கண்டிப்பாக எல்லா மக்களுடைய வாழ்க்கையுமே அல்லாஹ் சிறப்பாக மாற்றி தருவான். உங்களுக்கு கடன்கள் இருக்காது, இன்னும் வறுமை இருக்காது, நோய் இருக்காது, பிரச்சனை இருக்காது. அனைத்து சோதனைகளுமே நீக்கப்பட்டு நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாக மாறும். இதை நீங்கள் சில நாட்களில் நீங்கள் உணர முடியும். இது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு திக்ரு. நான் பார்க்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்கிறேன், ஒழு செய்துட்டு நீங்கள் உடனே இதை ஓதுங்க அப்படின்னு. நான் நிறைய திக்ரு ஓதுவேன், ஆனால் இந்த 2 திக்ரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு திக்ரு. இந்த 2 திக்ரில் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த 2 திக்ரு எல்லா தேவைகளுக்குமே போதுமானது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து ஒவ்வொரு முறையும் ஒழு செய்துட்டு நீங்கள் இந்த 2 திக்ரை நீங்கள் ஓதிக்கோங்க. இரு உலக வாழ்வும் நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் அல்லாஹ் உங்களுக்கு மாற்றித் தருவான். எனவே ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.